ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் மீட் பால் கறி. இந்த ரெசிபிக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு நம்ம 500 கிராம் மட்டனை கொந்தன மாதிரி எடுத்துக்கலாம். அதோட 500 கிராம் வெங்காயத்தை பொடுசாக நறுக்கின மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பொடுசாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாயையும், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும், ஒரு சிட்டிகை கரம் மசாலையும், ஒரு டீஸ்பூன் பிளாக் லெமன் பவுடரையும், ஒரு டீஸ்பூன் ஜத்தார் பவுடரையும், அரை டீஸ்பூன் கார்லிக் பவுடரையும், தேவையான அளவு உப்பையும், அரை டீஸ்பூன் சுமாக் பவுடரையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மட்டனை ஒரு கையளவு உருண்டையாக்கி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சியில் 2 வெங்காயத்தையும், 6 பீஸ் தேங்காயையும், ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 பீஸ் பட்டையையும், 3 பீஸ் ஏலக்காய், 4 பீஸ் லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 4 தக்காளியையும் பொடுசாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடாயில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச அந்த மட்டனை லைட்டாக வறுத்தி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் நாம் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக வதங்கின உடனே அதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும், 2 டீஸ்பூன் தனியாத்தூளையும், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வதக்கிக்கலாம். இப்படி மேலே லைட்டாக எண்ணெய் சேரும் போது நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை திருப்பியும் கொதிக்க விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் வறுத்து வச்ச மட்டன் பீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மூடி வச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா உங்களுக்கு மட்டன் மீட் பால் கறி ரெடி. இப்போ இதில் நம்ம வாசனைக்காக பொடுசாக நறுக்கின கொத்தமல்லியையும் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மட்டன் மீட் பால் கறி ரெடி. இந்த ரெசிபியையும் வீடியோவையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் இது ஜேஜிடி சைனிங் ஆஃப்.